உலகெங்கும் வாழும் காமதேனு வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். குரு பெயர்ச்சிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். கன்னியா ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா, குரு பகவான் உங்களுடைய அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலிருந்து பாக்யஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். குரு பகவானுக்கு ரொம்ப உசந்த ஸ்தானமாக சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் இடம். அதனால தான் பழமொழி கூட இருக்கு, ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கன்னியா ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசி 3ஆம் இடம் 5ஆம் இடத்தின் மீது விழுகிறது. தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். மறுமணம், ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. சகோதர சகோதரிகளுடன் நல்ல ஒரு இணக்கமான சூழல்கள் உண்டாகும். உங்கள் உடம்பும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலமும் சரி. நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். இனிமேல் நமக்கு அது எல்லாமே நல்லபடியாக நிவர்த்தி ஆகும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்த விஷயங்களில் கூட ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். பொதுவாக கன்னியா ராசியில் பிறந்த பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சம்பந்தமான காரியங்கள் வெற்றி பெறும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை.